எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் பார்க்குறேன். எனக்கு நீயா வந்து இப்போ லிட்ரலி 2 இயர்ஸுக்கு அப்புறம் எனக்கு ஒரு தமிழ்ல ரிலீஸ். ஸோ அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புதுசா இருக்கு இந்த கதை. ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டோரி, ஒரு யூனிக்கான ஒரு படம். இந்த படத்தை பத்தி நிறைய சொல்லலாம். பட் பாம் வச்சுதான் இது ஒரு பாம் ஜானர் படம். ஸோ இது வந்து ஏற்கனவே எனக்கு பாம்பு ஸ்கிரிப்ட்ஸ் வந்திருக்கு, ரிவெஞ்ச்ஃபுல்லான ஸ்கிரிப்ட்ஸ் வந்திருக்கு. இது பண்ணும்போது நான் வந்து ரொம்ப பிரேக்குக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் நான் யோசிக்கும் போது எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்துருச்சு. நிறைய ஸ்கிரிப்ட் வந்திருந்தது, நிறைய பேய் படங்கள் வந்திருந்தது. ஆனா நான் போர் ஆயிட்டேன் ஆக்சுவலி பேய் படம் கதை கேட்டு கேட்டு. ஸோ இன் பிட்வீன் திஸ் டியூரிங் திஸ் சுச்சுவேஷன் ஒரு பாம்பு கதை வந்துருச்சு எனக்கு. சுரேஷ் சார் பாம்பேல வந்து எனக்கு ஸ்டோரி சொன்னாங்க. நரேஷன் எல்லாம் ரொம்ப ஒரு 3 hours நரேஷன் எடுத்தேன். நரேஷன் எடுக்கும் போதே எனக்கு ஒரு பெரிய படம் மாதிரி இருந்தா தெரிஞ்சது. நிறைய சிஜி ஒர்க். நான் சொன்னேன் சார், ஃப்ரேம் டு ஃப்ரேம் சிஜி ஒர்க் இருக்கு, எப்படி பண்ண போறீங்க? இது ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும், பண்ண முடியுமா, எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு சார். அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் எல்லா டீமுக்கு எல்லாம் பேசியிருக்கோம். ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்றாங்க. எல்லா டெக்னிக்கல் டெக்னிக்கலி சேலஞ்ச் படம் இது ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நான் வந்து ரொம்ப டைம் எடுத்தேன் ஆக்சுவலி, என்னென்ன செட்டப்ஸ் இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணும்போது அந்த ஒரு பயம் இருக்கும், எந்த மாதிரி படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு புதுசா ஒரு கதை இருக்கிறதுனால ஒரு பாம்பு படமா பண்ணிடலாம். பிகாஸ் நிறைய எனக்கு வந்து பாம்பு படங்கள் ஸ்டோரிஸ் ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கு. மேபி இது வந்து ஒரு சைன் நினைக்கிறேன் நான் ஒரு பாம்பு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி வந்து எனக்கு நியா அந்த மாதிரி தான் கிடைச்சது. நியா இஸ் ஆல் அபவுட் ஜஸ்ட் நாட் அ ரிவெஞ்ச்ஃபுல் பாம்பு படம், பட் இட் ஹாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி இன்வால்வ்ட் இன் தி ஸ்கிரிப்ட். ஜஸ்ட் நாட் லவ் ஸ்டோரி, ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, நிறைய இட்ஸ் லைக் அ லவ் த்ரில்லர் ஆனா சொல்லலாம், வித் ஸ்னேக் கான்செப்ட். ஸோ ஐ திங்க் நாங்கள் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம். ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த ஷூட் பண்ணும்போது. நான் நினைச்சு அவ்வளோ ஈஸியா இருக்கலாம், ஒரு கேரக்டர் தானேன்னு சொல்லிட்டு. ஆனால் டெக்னிக்கலி அங்கே போகும்போது சிஜி நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கும்போது, நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணும்போது, மேக்கப் இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த மாதிரி லொகேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு என்னென்னோ பண்ண வச்சிருக்காங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ப முடியல, நான் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்கேன். பியூட்டிஃபுல் லொகேஷன்ஸ், பியூட்டிஃபுல் கேமரா ஒர்க், அண்ட் அஃப்கோர்ஸ் சுரேஷ் சார் பீங் சச் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் தட் ஐம் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் தேங்க்ஸ் ஜம்பு சினிமாஸ் for making this happen. And of course talking about my co-star Jay, 10 வருஷத்துக்கு அப்புறம் after Vamanan we are together again in this film as a pair. It was a beautiful feeling to reunite with my co-star and share the screen space. ஒரு படம் வந்து வரு சரத் குமார், so she's like a friend, more like a friend. So first time வந்து ஒரு friend கூட வேலை எப்படி பண்றது, ஒரு ஜாலியா இருந்தது செட்ல. And of course Catherine, it's my first time I'm working with her as well, so it was really sweet and wonderful to share a screen space with her. And of course music Tata, you know, you all have seen the music. He's done a fabulous job, Shabir. And this is also a musically challenged film. In the படத்துக்கு வந்து நிறைய RR எல்லாம் தேவைப்படும். So I think it's a huge team with a huge setup. I should thank all the assistant directors who have worked hard behind the screen, the other team, and of course master, action master. அவங்க வந்து எனக்கு என்னென்னோ பாவடாலே ஏதோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ண வச்சிருக்காங்க. A lot of things. I have a memory with this film. Original palm வந்து என்னோட மேல இருந்தது, அவங்க சொல்லல எங்களுக்கு. எல்லாம் சீக்ரெட்டா தான் போயிட்டு இருந்தது. யானை பாம்பு நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம் ஷூட்டிங் டைம்ல. So I think it was a great experience for me
சம்திங் லைக் திஸ் இந்த மாதிரி ஒரு படம் பண்றது வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி அடிக்கடி பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஃபிலிம் டு பி மேட். ஸோ ஒரு பாம்பு படம் நீங்க பாக்குறீங்க, சிஜி எல்லாம் எல்லாருமே ஈஸியா சொல்லிடுவாங்க, சிஜி அவ்வளோ இது இல்ல, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. பட் ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபார் பெஸ்ட் work that I've seen. நான் நிறைய பாம்பு படங்கள் பார்த்திருக்கேன். They have made this whole CG look so real. You know, it's way beyond my expectations. நிறைய time ஆயிடுச்சு actually CG க்கு, but the results are seen on screen. So I'm very happy today I'm part of this film. And உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் எல்லாம் நிறைய சாங்ஸ் வேற இருக்கு, காட்டல 2 சாங்ஸ் மட்டும்தான் காட்டிருக்காங்க. So I was looking forward, I am looking forward for the release and the film. Thank you. Thank you, ma'am.